உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. இன்னும் சற்று நேரத்தில் தாவேக ஆர்ப்பாட்டம் தொடங்க இருக்கிறது. இதையொட்டி தாவேக தலைவர் விஜய் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தமது இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கக்கூடிய சென்னை சிவானந்தா சாலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 5 ஆம்புலன்ஸுகள், நர்சுகள் உள்ளிட்டோர் அங்கு முதலுதவி சிகிச்சைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது போலீசாரும் 2000க்கும் மேற்பட்ட போலீசாரும் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தொண்டர்கள், தாவேக தொண்டர்கள் அந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்லாது அங்கு பெண் தொண்டர்கள் வெயிலில் சிக்கி தவிப்பதாகவும், கூட்டத்தில் சிக்கி தவிப்பதாகவும், பெண் ஒருவர் மயக்கமடைந்திருப்பதாகவும் தொடர்ந்து நமது செய்திகளில் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தாவேக ஆர்ப்பாட்டமானது தொடங்க இருக்கிறது. தாவேக ஆர்ப்பாட்டத்திற்கு 16 கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக தாவேக தலைவர் விஜய் தமது இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். ஆர்ப்பாட்டத்திற்காக தொண்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் தள்ளுமுள்ளுவும் ஏற்பட்டிருக்கிறது. நெரிசலில் சிக்கி தாவேக தொண்டர் ஒருவர் மயக்கமடைந்ததால் பரபரப்பும் நிலவி வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தாவேக ஆர்ப்பாட்டமானது தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெறுவதற்காக தாவேக தலைவர் விஜய் தமது இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். முழுமையான விவரம் என்ன? வணக்கம் ஃபரிதா. தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக விஜய் தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய அந்த இடத்தை நோக்கி தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் தொடங்கி சுமார் 2 ஆண்டுகள் ஆக போகின்ற நிலையிலே முதல் முறையாக தற்போது ஒரு ஆர்ப்பாட்ட களத்திற்கு வருகின்றார். ஏற்கனவே பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது தொடர்பான அந்த போராட்டத்திற்கு அவர் சென்றிருந்தாலும் கூட ஒரு பொதுமக்கள் பிரச்சனை, வெகு மக்களுடைய பிரச்சனை என்பதற்கு அடிப்படையிலே லாக்அப் மரணங்கள் தொடர்பாக அவர் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார். அவர்கள் கட்சி சார்பிலே நடைபெறக்கூடிய இந்த பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் தற்போது வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சேப்பாக்கம் அருகில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு போராட்டமாக பார்க்கப்படுகின்றது. விஜய் கலந்து கொள்கிறார் என்பதனாலே இந்த போராட்டத்தை அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் கூட சில பேர் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே இங்கே கூடியிருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 20,000 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். சுற்று வட்டாரத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் சேப்பாக்கம் அந்த ஆர்ப்பாட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் சுவாமி சிவானந்தா சாலையிலே கூடியிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருக்கக்கூடிய இடம் என்பதனால் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. வழக்கமாக இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் வள்ளுவர் கோட்டம் அல்லது சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானம் இது போன்ற இடங்களில் ஒதுக்கப்படும். ஆனால் நடிகர் விஜயை பார்ப்பதற்காக கூட பொதுமக்கள் ஏராளமானோர் கூடுவார்கள் என்பதனாலே பொதுமக்கள் அதிகம் இல்லாத பகுதியான சிவானந்தா சாலை தற்போது அந்த இடம் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பெரும்பாலும் போக்குவரத்து நெரிசல் அதிகம் இல்லாத ஒரு சாலை. அதுவும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அலுவலகம் செல்வோர், வெளியில் செல்லக்கூடியோர் மிக மிக குறைவு என்பதனாலே அந்த சாலை தற்போது முழுமையாக தமிழக வெற்றி கழகத்தினருடைய இந்த போராட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டமானது சுமார் 10:30 மணி அளவிலே தொடங்கும் என்றும் அதிலிருந்து ஒரு 3 மணி நேரம் இந்த போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டத்திலே விஜய் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். தொடர்ந்து குறிப்பாக இந்த போராட்டம் நடத்தப்படுவதற்கான அந்த காரணத்தை பொறுத்தவரையிலே சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையிலே உயிரிழந்தார். எனவே அவர் உயிரிழந்தது மட்டுமில்லாமல் இது போன்று தமிழகத்தில் பல்வேறு லாக்அப் மரணங்கள் நடைபெற்றிருக்கின்றது. எனவே கண்டிக்கக்கூடிய வகையிலேதான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நடிகர் விஜய் தற்போது ஆர்ப்பாட்டத்தினுடைய அந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்.
விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.